ராமபுரம் கிராமத்தை ஒட்டி ஒரு பெரிய காடு. அந்த காட்டோட எல்லையில ஒரு சின்ன ஓட்டு வீடு. அந்த ஓட்டு வீட்டுல விடிய காலையில 4 மணிக்கே லக்ஷ்மி எழுந்திருச்சா. வாசலை பெருக்கி தண்ணியை தெளிச்சு அழகா கோலம் போட்டு வாசல்ல இருக்கிற துளசி மாடத்துக்கிட்ட லக்ஷ்மி விளக்கு ஏத்தி வச்சா. லக்ஷ்மி கண்ணை மூடி அந்த துளசி மாடத்துக்கிட்ட, அம்மா தாயே, உன்னோட கருணை எப்பவுமே எங்க மேல இருக்கிற மாதிரி பாத்துக்கோமா. என் வீட்டுக்காரரு பச்சை புள்ள மாதிரி. யாருக்கு கஷ்டம் வந்தாலும் இந்த மனுஷ கண்ணுல கண்ணீர் வந்துடும். ஆனா இந்த உலகம் ரொம்ப மோசமான உலகம். சுயநலக்காரங்களோட உலகம் இது. அவங்க கிட்ட இருந்தெல்லாம் என் புருஷனை காப்பாத்து. எங்களுக்கு சொத்து பத்தி எல்லாம் பெருசா எதுவும் தேவையில்லம்மா. ஆனா மத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற அந்த மனசு மட்டும் எப்பவும் எங்க கிட்ட இருக்கணும். சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா லக்ஷ்மி மெதுவா வீட்டுக்குள்ள போய் ராமையாவை எழுப்புனா. ராமையா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது கூட அவன் முகத்துல ஒரு அப்பாவித்தனமான சிரிப்பு இருந்துச்சு. ஏங்க எழுந்துறீங்க, விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது. வயலுக்கு போக வேண்டாமா? வெயில் வர்றதுக்கு முன்னாடியே வயல்ல வேலைய ஆரம்பிச்சிடுங்க. நீங்க முகம் கழுவிட்டு வந்தீங்கன்னா சூடா குடிக்க கஞ்சி கொடுக்குறேன். அதுக்குள்ள விடிஞ்சிடுச்சா லக்ஷ்மி? ராத்திரி முழுக்க நீ சொல்ற பக்தி கதைகளை கேட்டா ராத்திரி முழுக்க பகல் மாதிரி தான் இருக்கு. உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால தான் இந்த காட்டுலையும் நான் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கேன். கடவுள் எனக்கு கொடுத்த பெரிய வரமே நீதான் லக்ஷ்மி. என்னங்க இது? பொண்டாட்டிக்கு புருஷன் தானே தெய்வம். புருஷனுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கும்போது வீடு நல்லா இருக்கும். எழுந்துறீங்க, வயலுக்கு போக நேரமாயிடுச்சு. ஏற்கனவே நாகையா வயலுக்கு கிளம்பி போயிட்டாரு. ராமையா எழுந்திருச்சு முக கழுவிட்டு வீட்டு திண்ணையில வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தான். அப்ப லக்ஷ்மி 2 மண் பாத்திரத்துல சுட சுட கஞ்சியும் தொட்டுக்கிறதுக்கு மாங்காய் ஊறுகாய் கொண்டு வந்து வச்சா. 2 பேரும் அந்த கஞ்சிய குடிக்க போகும்போது அந்த காட்டு வழியா யாரோ வழிபோக்க பாவம் ரொம்பவும் அசதியா அடி மேல அடி வச்சு நடந்து வந்துகிட்டு இருந்தான். அவனை பார்க்கும்போதே பசியால தவிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா, காட்டுல நடந்து நடந்து தொண்டையெல்லாம் வறண்டு போச்சுமா. காலையில இருந்து தண்ணி கூட குடிக்கல. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க. லக்ஷ்மி உடனே அவ கையில இருக்கிற கஞ்சி பாத்திரத்தை கீழே வச்சுட்டு உள்ள போய் வேற பாத்திரத்துல கஞ்சி ஊத்திட்டு வந்து, ஐயா எதுக்கு தண்ணி? இந்தாங்க, இந்த சுடுகஞ்சிய குடிங்க. இப்போதைக்கு எங்க வீட்டுல இருக்கிறது இந்த கஞ்சி மட்டும்தான். இத குடிச்சா உங்க உடம்புக்கு பலம் கிடைக்கும். குடிங்க ஐயா. ஆமா, நீ உண்மையிலேயே தேவதாதாம்மா. என் கண்ணுக்கு நீ அன்னபூர்ணா தேவியா தெரியற. நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். உன்னோட வீடும் எப்பவுமே நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்திட்டு அந்த வழிபோக்க அங்கிருந்து போயிட்டான். பாத்தியா லக்ஷ்மி, உனக்கு எவ்வளவு நல்ல மனசுன்னு. நீ குடிக்க வேண்டிய கஞ்சிய கூட யாரோ ஒருத்தருக்கு கொடுக்கற. உன்னோட பக்தி நீ செய்யற பூஜையில மட்டும் இல்ல, நீ செய்யற உதவியிலையும் தெரியுது. நாம மதிய கூட ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுக்கலாங்க. அவரை பார்த்தா ரொம்ப அசதியா இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்து எங்கேயோ போறாரு போல. வழியில நடுக்கிறதுக்காவது ஒரு உடம்புல தெம்பு இருக்க வேண்டாமா? நம்ம கிட்ட இருக்கிறது மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்போது கிடைக்கிற சந்தோஷமே தனிதான். சரி லக்ஷ்மி, நான் வயலுக்கு கிளம்புறேன். ராமையா ரொம்பவும் உற்சாகமா அவனுடைய 7 ஏக்கர் பூமிக்கு போனான். ஆனா அங்க போய் பார்த்தப்போ அவனுடைய முகமே வாடி போயிடுச்சு. ஏன்னா வயல்ல இருக்கிற விளைச்சல் எல்லாமே காஞ்சி போற நிலைமையில இருந்துச்சு. அவன் வயலுக்கு வர வேண்டிய தண்ணியோட பாதைய யாரோ அடிச்சிருந்தாங்க. பாவம் ராமையா அதே இடத்துல உக்காந்துக்கிட்டு கவலைப்பட ஆரம்பிச்சான். என்ன இது? நேத்து வரைக்கும் ஈரமா இருந்த மண்ணு இன்னைக்கு இப்படி வறண்டு போயிருக்கே. இந்த தண்ணியெல்லாம் எங்க போச்சு அப்படின்னு ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். அப்பதான் பக்கத்து வயல்ல இருந்த நாகையா அவனை பார்த்து அவன் கிட்ட வந்தான். என்ன ராமையா, இந்த ஊர்ல எல்லாரோட வயலும் பச்சை பசேல்னு இருக்கு. ஆனா உன்னோட வயலு காஞ்சி போயிருக்கு. உன் வயலுக்கு தண்ணி வரலையா? தெரியல நாகையா, என் வயலுக்கு இப்ப தண்ணியே வரல. தண்ணி வர வழிய யாரோ அடைச்சி வச்சிருக்காங்க போல. நான் என்ன பாவம் பண்ணேன்னு யாரு இப்படியெல்லாம் செய்யறாங்க? என் பொண்டாட்டி லக்ஷ்மி நம்பிக்கையோட விதைச்ச விதடா இது. டே ராமையா, இது பாவம் இல்லடா, பொறாம. அந்த ஜமீன்தாருக்கு உன் மேல பொறாம வந்திருக்கு. அவருக்கு 100 ஏக்கர் பூமி இருந்தாலும் ஊர்ல எல்லாரும் உன்னை பார்த்து ஊருக்கு இவன் போதும்னு சொல்றது அவருக்கு பிடிக்கல போல. நேத்து ராத்திரி ஜமீன்தார் ஆட்களோட வந்து உன் வயலுக்கு வர்ற தண்ணிய தடுத்து நிறுத்தினதா ஊர் ஜனங்க சொன்னாங்க. அவ்வளோ சொத்து பத்தோட இருக்கிற பணக்காரனுக்கு உன் மேல ஏன் இவ்வளோ பொறாமன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. ஐயோ, ஜமீன்தாருக்கு எதுக்குடா என் மேல இவ்வளோ கோபம்? நான் எப்பவும் அவரை எதிர்த்து பேசினதே கிடையாது.
நான் அவருக்கு வேலைக்கார மாதிரி தானடா. அது உன்னோட நினப்பு ராமையா. ஆனா ஊர்ல எல்லாரும் உன்னை பாராட்டுறது ஜமீன்தாருக்கு சுத்தமா பிடிக்கல. அவரை வார்த்தைக்கு கூட பாராட்டுறது இல்ல. அவரோட 100 ஏக்கர் வயல்ல விளையாத விளைச்சல் உன்னோட வயல்ல விளையுதுன்னு சொல்றாங்க. உன்னை கஷ்டப்படுத்த தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு. கவனமா இருந்துக்கோ. நாகையா சொன்னது கேட்டு ராமையா வேற வழியே இல்லாம ஜமீன்தாருடைய வீட்டுக்கு போனான். அவனுக்கு அங்க வர ரொம்ப பயம். ஆனா விளைச்சல் வீணா போயிடுமோ அப்படிங்கிற பயம்தான் அவனை அவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துச்சு. அங்க ஜமீன்தார் அவரு வீட்டு மாடியில உக்காந்துக்கிட்டு இருந்தாரு. பக்கத்துல ஒரு வேலைக்காரன் நின்னு அவருக்கு விசிறியால விசிறி விட்டுக்கிட்டு இருந்தான். ராமையாவை பார்த்ததும் எதுவும் தெரியாத மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு, என்னடா ராமையா, திடீர்னு என் வீட்டுக்கு வந்திருக்க? என் வீட்டுக்கெல்லாம் வரத்துக்கு உனக்கு நேரம் கிடைக்குதா? எப்பவும் வயல்ல ரொம்ப வேலையா இருப்பியே. என்ன விஷயம் இவ்வளோ தூரம் வந்திருக்கியே? ஐயா, அது நம்ம வயல், என்னோட சின்ன வயலுக்கு தண்ணி வரலங்க ஐயா. நேத்துல இருந்து என் வயலுக்கு ஒரு துளி தண்ணி கூட வர மாட்டேங்குது. விளைச்சலெல்லாம் வீணா போச்சு. நீங்க தான் என்னன்னு பார்த்து சொல்லணும். என்னடா, வயலுக்கு தண்ணி வரலையா? என்னடா நீ ரொம்ப புத்திசாலி, ரொம்ப கொடுத்து வச்சவன், ரொம்ப திறமசாலின்னு ஊருக்குள்ள பாராட்டுறாங்க. அப்படிப்பட்ட திறமசாலிக்கு தண்ணி ஏன் வரலன்னு கண்டுபிடிக்கிற திறமை இல்லையா? என்கிட்ட ஏன் கேட்குற? இல்லைங்க ஐயா, எனக்கு தெரியாம தான் நான் உங்ககிட்ட வந்தேன். நீங்க சொல்லாம இந்த ஊர்ல எதுவும் நடக்காதே. என்னடா, முகத்துல அப்பாவித்தனம் தெரியுது, ஆனா உள்ளுக்குள்ள தைரியம் தெரியுதே. எதுவும் தெரியாத மாதிரி என்கிட்டயே நேரடியா எதிர்த்து கேள்வி கேட்கறியா? என்கிட்ட உன் நடிப்பு செல்லாது. 100 ஏக்கர் பூமிக்கு சொந்தக்காரன் நான் இருக்கும்போது ஊருக்காரங்க உன்னை பாராட்டுறாங்க. ராமையா கொடுத்து வச்சவன், அவன் அதிர்ஷ்டக்காரன், அவன் கைப்பட்டா விளைச்சல் நல்லா வரும்னு உன்னை பாராட்டிட்டு என்னை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாங்க. ஐயோ ஐயா, நான் ரொம்ப சின்னவன், அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க ஐயா. போதும் நிறுத்துடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஆமா, நான் தான் உன்னோட வயலுக்கு தண்ணி வர விடாம செஞ்சிருக்கேன். இனிமே என்னோட வயல் தான் பச்சை பசேல்னு இருக்கணும். என் வயல்ல தான் விளைச்சல் நல்லா வரணும். மற்றவங்க வயல்ல விளைச்சல் சரியா வரக்கூடாது. போ, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ. ஜமீன்தார் கிண்டல் பண்ணும்போது அவரு முகத்துல இருக்கிற பொறாமைய பார்த்து ராமையாவால எதுவுமே சொல்ல முடியல. இனி இவர்கிட்ட பேசி புண்ணியம் இல்லைன்னு சொல்லி கவலையோட பாரமா இருக்கிற மனசோட ராமையா வீட்டுக்கு வந்தான். லக்ஷ்மிக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ ரொம்ப வருத்தப்படுவான்னு அவகிட்ட சொல்லாம உள்ளுக்குள்ளேயே அதை மறைச்சு வைக்க அவன் முயற்சி பண்ணான். அன்னைக்கு சாயந்தர நேரம் காடு முழுக்க இருட்டா மாறிக்கிட்டு இருக்கும் போது புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வெளியில கைத்துக்கட்டுல உட்காந்துருந்தாங்க. லக்ஷ்மி குடிக்கிறதுக்கு கஞ்சியை கொண்டு வந்து கொடுத்தா. காய்கறி வாங்க கூட கையில பணம் இல்ல அப்படிங்கிறதுனால மறுபடியும் ராத்திரி கஞ்சிக்கு ஊறுகாதான் தொட்டுக்கிட்டாங்க. என்ன லக்ஷ்மி, இன்னைக்கு கஞ்சியில கொஞ்சம் உப்பு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா சுவை ரொம்ப நல்லா தான் இருக்கு. இந்த குளிர்ல சூடா கஞ்சி குடிக்கும்போது உயிர் வந்தா மாதிரி இருக்கு. நீ செஞ்சா அது அமிர்தமா தான் இருக்கும். ஏயா, எதுக்கு என்கிட்ட நடிக்கிற? உன் கண்ணுல இருக்கிற அந்த தண்ணி எனக்கு தெரியலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? கஞ்சியை நீங்க குடிக்கிறீங்க தான், ஆனா அது உங்க தொண்டையில இறங்கலையே. என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்க. லக்ஷ்மி, நான் தோத்து போயிட்டேன். நம்ம வயலுக்கு வர்ற தண்ணிய ஜமீன்தார் நிறுத்திட்டாரு. நான் அவர்கிட்ட போய் கெஞ்சி அழுதாலும் என்ன கிண்டல் பண்றாரு. அவ்வளோ பெரிய பணக்காரனுக்கு என் மேல ஏன் பொறாம வந்துச்சுன்னு தெரியல. ஊருக்காரங்க என்ன பாராட்டுறது பிடிக்காம இப்படி செஞ்சிட்டானா? இப்ப விளைச்சல் எல்லாம் வீணா போனா என்ன பண்றது லக்ஷ்மி? இந்த குளிர்காலத்துல நமக்கு குடிக்க கஞ்சி கூட இருக்காது. நீ பட்னியா இருக்கிறத என்னால பார்க்க முடியாது. ஏங்க, எதுக்கு கவலைப்படுறீங்க? அந்த ஜமீன்தார் தண்ணி குடுக்கலன்னா நாம செத்து போயிடணுமா? நமக்கு தான் 7 ஏக்கர் பூமி இருக்குல்ல. அந்த பூமி தாயே நம்புங்க. நமக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குல்ல. அப்ப நீங்க தைரியமா இருங்க. அந்த கடவுள் நம்மள கைவிட மாட்டாரு. ஆனா அன்னைக்கு ராத்திரி ராமையாவுக்கு தூக்கம் வரல. வீட்டு வாசல்ல கைத்துக்கட்டல்ல படுத்துக்கிட்டு ஆகாயத்தை அவன் பார்த்துக்கிட்டு இருந்தான். ராமையா அவனுடைய மனசுக்குள்ள ரொம்ப கவலையா, நான் என்ன பாவம் பண்ணேன்? அந்த ஜமீன்தாருக்கு என் மேல ஏன் இவ்வளவு கோவம்? கஷ்டப்பட்டு உழைக்கிற கூலி ஆள்னா என்னை பார்த்து பொறாமப்பட என்ன இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே மெதுவா கண்ணை மூடுனான். காலையில விடிஞ்சுது. பறவைகளோட சத்தம் அந்த காட்டையே இழுப்புச்சு. ஆனா இந்த தடவை ராமையா லக்ஷ்மியை விட சீக்கிரமாவே எழுந்திருச்சான். அவன் திண்ணையில உக்காந்துக்கிட்டு ஆழமா யோசிச்சுக்கிட்டு இருந்தான்.
அப்பதான் லக்ஷ்மி எழுந்திருச்சு தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு வாசல் பெருக்கலாம் அப்படின்னு வெளியில வந்தா. அப்ப திண்ணையில ஏற்கனவே எழுந்திருச்சு உட்காந்துருந்த ராமையாவை பார்த்து அவ ஆச்சரியப்பட்டா. என்னாச்சு, இன்னைக்கு எனக்கு முன்னாடியே எழுந்திருச்சு நீங்க திண்ணையில உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க? ஏங்க, உடம்புக்கு ஏதாவது முடியலையா? என்ன பண்றது லக்ஷ்மி, ராத்திரி முழுக்க எனக்கு தூக்கம் வரல. அந்த ஜமீன்தார் ஏன் இப்படி பண்றான், இதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சு யோசிச்சு நான் தூங்கவே இல்லை. ஏங்க, நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. ராத்திரி முழுக்க எனக்கும் தூக்கம் வரல. நானும் அந்த அம்மன் கிட்ட மனசார வேண்டிக்கிட்டேன். என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு, சொல்றேன் கேளுங்க. பொண்டாட்டி சொன்னது கேட்டு ராமையாவுக்கு ஏதோ புது பலம் வந்துச்சு. அப்போ லக்ஷ்மி பக்கத்துல வந்து உக்காந்து தான் புருஷன் கிட்ட, ஏங்க, நமக்கு தான் 7 ஏக்கர் பூமி இருக்குல்ல, அந்த 7 ஏக்கர் பூமியில ஒரு இடத்துல நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஒரு குளத்தை தோண்டலாம். அடுத்து மழை பெஞ்சதுன்னா அந்த குளத்துல தண்ணி தேங்கும் இல்லையா, அந்த தண்ணியை வச்சு நாம விளைச்சல நல்லபடியா விளைய வைக்கலாமே. அந்த ஜமீன்தார்கிட்ட தண்ணிக்காக கையேந்தி நிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லையே. அவன் போடுற பிச்சை நமக்கு தேவையில்லைங்க. நாம கௌரவமா சந்தோஷமா வாழ முடியுமே. குளம் தோன்றதா லக்ஷ்மி, அது நம்மளால முடியுமா? நமக்கு சாப்பிட சாப்பாடே இல்லை, உடம்பெல்லாம் அசதியா இருக்கு. நம்மளால அவ்வளோ பெரிய குளத்தை எப்படி தோண்ட முடியும்? சக்திங்கிறது உடம்புல இல்லைங்க, மனசுல தான் இருக்கு. நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டா கூட பரவாயில்ல. ஆனா நமக்கான ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா உடம்பு தானாவே பலமா தான் இருக்கும். நீங்க பள்ளம் தோண்டுங்க, மண்ணை தூக்கி நான் போடுறேன். அது அந்த ஜமீன்தார் மாடியில நின்னு பாத்துக்கிட்டு தான் இருப்பாரு. நம்ம வயல் பச்சை பசேல்னு இருக்கணும். அதை பார்த்து ஊர்க்காரங்க எல்லாரும் உங்களை பாராட்டணும். லக்ஷ்மி, நீ சாதாரணமான பொண்ணு இல்லை, என் மனசுக்கு நிறைய தைரியத்தை கொடுத்து இருக்க. சரி, நாளைக்கு காலையிலேயே நாம குளத்தை தோண்ட ஆரம்பிக்கலாம். அந்த ஜமீன்தாருக்கு முன்னாடி நான் நிச்சயமா தலை நிமிர்ந்து நிப்பேன். ராமையா லக்ஷ்மி அடுத்த நாள்ல இருந்தே வயல்ல கஷ்டப்பட்டு பள்ளம் தோண்ட ஆரம்பிச்சாங்க. வேர்த்து ஊத்துச்சு, கை கால் எல்லாம் வலிச்சுது. ஆனாலும் 2 பேரும் விடல. அவங்களுக்கு அசதியா இருந்தாலும் கூட மனசுக்குள்ள ஏதோ ஒரு உற்சாகம் இருந்துச்சு. அந்த உற்சாகம் அவங்க முகத்திலையும் தெளிவா தெரிஞ்சுது. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் படுற கஷ்டத்தை பார்த்து அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. சில நாட்களுக்கு அப்புறமா பயங்கரமான மழை விடாம பேஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த மழை தண்ணி எல்லாமே அந்த குளத்துல போய் சேர்ந்துச்சு. அந்த தண்ணியால இப்போ ராமையாவோட வயல் பச்சை பசேல்னு தெரிஞ்சுது. இப்போ தண்ணியை குடிக்கிறதுக்கு பறவைங்க எல்லாம் கூட அந்த குளத்துக்கிட்ட தான் வந்துச்சு. லக்ஷ்மி, பாத்தியா, நம்ம வயல் மறுபடியும் பச்சை பசேல்னு இருக்கு. குளம் நிறைய தண்ணி. இந்த தண்ணி ஜமீன்தார் கொடுக்கற தண்ணியை விட ரொம்பவே இனிப்பா இருக்கு. நமக்கு இனி எந்த கஷ்டமும் இல்ல. பாத்தீங்களா, நம்ம கஷ்டம் வீணா போகல. யாராவது பசின்னு நம்மளை தேடி வந்தா அவங்களுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுக்க நம்ம வீட்டுல அரிசி இருக்கு. இனி அந்த ஜமீன்தாரோட வயல்ல இருக்கிற விளைச்சல் கூட காஞ்சி போகலாம். ஆனா நம்ம பூமியில இருக்கிற விளைச்சல் எப்பவுமே காயாதுங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்கள அந்த கடவுள் எப்பவுமே கைவிட மாட்டாங்க. ஜமீன்தார் அவருடைய வீட்டு மாடியில நின்னு இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு கோவம் வந்துச்சு, ஆனா எதுவுமே செய்ய முடியல. ராமையா அவன் குளத்துல இருக்கிற தண்ணிய பக்கத்துல இருக்க சின்ன சின்ன விவசாயிகளுக்கும் கூட கொடுத்தான். காட்டோட எல்லையில இருக்கிற அந்த சின்ன வீடு இப்போ ஊர்க்காரங்களுக்கு கோவில் மாதிரி தெரிஞ்சுது. இப்போ உண்மையிலேயே ராமையா அந்த ஊருக்கு ஒருத்தனா இருந்தான். பொறாம ஒரு மனுஷனை கீழே தான் தள்ளும். ஆனா கஷ்டப்படுற குணமும் அறிவும் இருந்தா போது ஒரு மனுஷன் மேலதான் போவான். கடவுள் ஒரு வாசல அடைச்சா நமக்காக அடுத்த 100 வாசல்ல திறந்து வைப்பான். நேர்மைக்கும் கடின உழைப்புக்கும் முன்னாடி எதுவுமே பிரச்சனையா நிக்க முடியாது. பிரச்சனை வரும்போது தைரியத்தை இழக்காம நம்மளால முடிஞ்சதை நாம செய்யும் போது அந்த கடவுள் நமக்கு துணையா நிப்பாரு.